guys, welcome back to DS Anime. நான் தான் உங்க ஹோஸ்ட் பேசுறேன். இந்த வீடியோல ஜுஜுட்சு கைசன் மாங்கா பேட்டனோட பார்ட் 6 தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் இது ஒரு நல்ல வீடியோன்னு யூடியூப் காரன் எல்லாத்துக்குமே புஷ் பண்ணுவான். ஆல்ரைட் கைஸ், வளவள பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், போன சாப்டர் கடைசியில் நம்ம யூஜி எப்படி திரும்ப உயிரோட வந்தான்றதையும் யூட்டா எதுக்கு யூஜிக்கு ஹெல்ப் பண்ணுறான்றதையும் யூட்டாவே சொல்லியிருப்பான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஃபுஷிகோரா அப்பியர் ஆகி, யூஜி நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா நம்ம சீக்கிரமா ஜுஜுட்சு ஹை ஸ்கூலுக்கு போகணும், அங்கே போய் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஒன்று திரட்டணும். இந்த நாரிடோஷி காம்பவுண்டரவன் புதுசாக ஒரு பிளானை போட்டிருக்கான். இந்த நாரிடோஷி காம்பவுண்டரவன் வேற யாரும் இல்லை, நம்ம கெஞ்சாக்கு தான். நம்ம கெஞ்சாக்கு ஒரு புது பிளானை போட்டிருக்கான். அதாவது இந்த பிளான் படி புதுசாக ஜுஜுட்சு பவர்ஸ் கிடைச்ச எல்லாருமே கல்லிங் கேம்ன்ற ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை, நம்ம ஃபுஷிகோரோட அக்கா சுமிக்கிய இந்த கல்லிங் கேம்ல என்சான் பண்ணிருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஃபுஷிகோரோ யூஜி கிட்ட உன்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு லேர்ன் பண்ணு, எங்க அக்காவை காப்பாத்துறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம ஃபுஷிகோரோ யூஜி கிட்ட கேட்கறதோட போன சாப்டர் முடிச்சிருந்தாங்க. அப்படியே இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஃபுஷிகோரோ யூஜி கிட்ட ஹெல்ப் கேட்டோன்னே நம்ம யூஜிக்கு அவனோட தாத்தா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நீ ஒரு ஸ்ட்ராங்கான கிட், உன்னோட ஸ்ட்ரென்த்தை வேஸ்ட் பண்ணிடாம அதை யூஸ் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம யூஜியோட தாத்தா சொன்னது யூஜிக்கு ஞாபகத்துக்கு வருது. யூஜி ஒக்கட்சு கிட்ட இந்த மாதிரி சுக்குனாக்கு ஃபுஷிகோரோட்ட இருந்து ஏதோ ஒன்று தேவைப்படுது. இது மட்டும் இல்லாம ஷிபுயா இருக்குல்ல, நான் 10 ஃபிங்கர்ஸை ஒரே நேரத்தில் இன்ஹெரிட் பண்ணனால சுக்குனா என்னைய டேக் ஓவர் பண்ணிட்டான். ஸோ இப்போ என்னோட உடம்புக்குள்ள மொத்தம் 15 ஃபிங்கர்ஸ்ன்றது இருக்கு. ஷிபுயா இருக்கு மாதிரி மிச்சம் இருக்க 5 ஃபிங்கர்ஸை நான் மொத்தமா சாப்பிட்டுட்டேன்னா மறுபடியும் என்னைய சுக்குனா டேக் ஓவர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஷிபுயா இருக்கு மாதிரியே சுக்குனா என்னைய மறுபடியும் டேக் ஓவர் பண்ணானா நீங்க கொஞ்சம் கூட எஸ்டேட் பண்ணாம என்னைய கொலை பண்ணிடுங்க, உங்களால அதை பண்ண முடியும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம யூஜி ஒக்கோட்சுவை பார்த்து கேட்க, அதுக்கு ஒக்கோட்சு சுக்குனா உனைய மறுபடியும் டேக் ஓவர் பண்ணானா என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இப்போ யூஜி ஃபுஷிகோரோ இப்போ சொல்லு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம மெகுமியை பார்த்து கேட்க, அதுக்கு மெகுமி ஃபர்ஸ்ட் நம்ம ஜுஜுட்சு ஹைக்கு போய் மாஸ்டர் டெங்கனை கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பிரசன்ட் ரிலமோட சீலை எப்படி ரிமூவ் பண்றதுன்றதையும் கெஞ்சாக்கு ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறான்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி இந்த கல்லிங் கேம்ன்றது ஒரு ஜுஜுட்சு டெரரிசம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒண்ணு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. எல்லா ப்ராப்ளத்துக்குரிய ஆன்சரை நம்ம மாஸ்டர் டெங்கன்ட்ட மட்டும் தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம மெகுமி சொல்ல, எல்லாத்தையும் கேட்ட யூஜி மேபி நம்ம சுக்குமுக்கு இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம மெகுமியை பார்த்து கேட்க, அதுக்கு மெகுமி நான் சுக்குமோட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், அவங்க தான் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தாங்க, அவங்க இப்ப ஜுஜுட்சு ஹைல ஹைட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம யூஜிட்ட சொல்ல, கேட்ட யூஜி என்னது சுக்குமோ ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு மெகுமி ஆமா சுக்குமோ ஹையர் அப்ஸ் அவாய்ட் பண்றதுக்காண்டி ஜுஜுட்சு ஹைல ஹைட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம யூஜி கிட்ட சொல்ல, யூட்டா மாஸ்டர் டெங்கனை பாக்குறதே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அவர் தான் கன்சிலிங் பேரியருக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படி அந்த பேரியருக்குள்ள போனோம்னா 1000க்கும் மேல தொடர்ந்து ஷஃபிள் ஆகிட்டு இருக்க டோர்ஸ்ல ஒரே ஒரு டோர் மட்டும் தான் மாஸ்டர் டெங்கன் இருக்க ஸ்டார் காரிடோர் டூமுக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு நம்ம யூட்டா சொல்ல, எல்லாத்தையும் கேட்ட யூஜி அப்ப நம்ம தப்பான டோரை பிக் பண்ணோம்னா நம்ம மாஸ்டர் டெங்கனை கான்டாக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம யூட்டாட்ட கேட்டு ஏதோ யோசிக்கிறான். சடனா யூஜி மெகுமி கிட்ட, சாரி ஃபுஷிகோரோ நான் இன்டரப்ட் பண்றேன்னு நினைக்காத, நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட கேட்டே ஆகணும், குகிசாக்கி எப்படி இருக்கா, அவ நல்லா இருக்காளா அப்படின்னு நம்ம யூஜி கேட்டோன்னே நம்ம ஃபுஷிகோரோட மூஞ்சின்றது அப்படியே டல் ஆயிருது. இதை பார்த்த யூஜி சார் ரைட் ஃபுஷிகோரோ நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம யூஜி கொஞ்சம் எமோஷன் ஆகுறான். குகசாக்கி நொபரா யாருன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி அவளை மறந்துருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கேரக்டர் தான் குகசாக்கி நொபரா, நம்ம யூஜியோட ஃப்ரெண்டு. ஷிபுயா இருக்குல குகசாக்கி இன்னும் சாகல, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த சாப்டர்ல குகசாக்கி இறந்துட்டான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அப்படியே மாங்காக்குள்ள வந்தோம்னா நம்ம யூஜி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபுஷிகோரோ சைடுல இருந்த இருட்டுக்குள்ள இருந்து நம்ம சோசோ ஃபுஷிகோரோ மூஞ்சி கிட்ட வந்து எனக்கு அந்த பேரியருக்குள்ள போறதுக்கு ஒரு வழி தெரியும் அப்படின்னு சொல்ல, யூட்டா இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே நீ கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா அப்படின்னு நம்ம யூட்டா சோசோவை பார்த்து கேட்க, இந்த பக்கம் நம்ம யூஜி நீ என்ன சொல்ல வர சோசோ, உனக்கு எப்படி அந்த பேரியருக்குள்ள போறதுக்கு வழி தெரியும் அப்படின்னு நம்ம யூஜி சோசோ கிட்ட கேட்க, அதுக்கு சோசோ மாஹிட்ட ஒரு தடவை டெங்கனோட பேரியர்ல இருந்து சுக்குனாவோட ஃபிங்கர்ஸையும் டெத் பெயிண்டிங் ஹோம்ஸையும் ஆட்டையை போட்டு வந்திருப்பான், அதே மாதிரியே நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சோசோ சொல்ல, இந்த பக்கம் ஜுஜுட்சு ஹையை காட்டுறாங்க. ஜுஜுட்சு ஹைல நம்ம சுக்குமோ கிட்ட ஒருத்தி வந்து பேசிக்கிட்டு இருக்கா, அவ வேற யாரும் இல்ல நம்ம மாக்கி தான். என்ன ப்ரோ சொல்றீங்க, மாக்கி அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அது மாக்கி தான். கடைசியா ஷிபுயா இருக்குல்ல ஜோகோ பைப்ல மாக்கி நனாமி எல்லாம் எரிச்சிருப்பான் இல்லையா, சோ அதோட விளைவாதான் மாக்கி இப்படி இருக்கா. மாக்கி சுக்குமோ கிட்ட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம யூஜி யூட்டா ஃபுஷிகோரோ 3 பேருமே
ஜுஜுட்சு ஹைக்குள்ள வராங்க. இப்படி வந்த உடனே நம்ம யூட்டா மாக்கியை பார்த்து ஹே மாக்கி ஒன்னும் நடக்க முடியுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு மாக்கி என்னால நடக்கலாம் முடியுது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது சைட்ல இருந்து நம்ம சுக்குமோ என்னதான் ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம மாக்கியை ஹீல் பண்ணியிருந்தாலும் அவ ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷனை கிஃப்டா வாங்கிட்டு வந்தவ. அவ உடம்புல அந்த பேர்ன்ஸ் கார்ஸ்ன்றது எப்போதுமே இருக்க தான் செய்யும். பட் நம்ம மாக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்மளோட கர்ஸ் எனர்ஜிலாம் கிடையாது, அவளோட பிசிக்கல் டஃப்னஸ்னால தான் மாக்கி இன்ன வரைக்குமே உயிரோடு இருக்கா. ஒரு ஃபேமிலியோட ஹெட் பொசிஷன் அடையிறது என்ன சும்மாவா அப்படின்னு நம்ம சுக்குமோ சொல்ல, அதுக்கு மாக்கி வேல் அந்த ஃபேமிலியோட ஹெட் பொசிஷன் பார்க்கணும்னா நான் போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெகுமி கிட்ட டெங்கனோட பேரியருக்குள்ள போறதுக்கு ஏதாச்சும் வழியை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட சோசோ முன்னாடி வந்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். கண்டினியூஸா சஃபல் ஆகிட்டு இருக்க 1000 டோர்ல ஏதோ ஒரு டோர் தான் டெங்கனோட ஸ்டார் காரிடோர் டூமுக்கு கூட்டிட்டு போகும். பட் அந்த டோருக்கும் ஸ்டார் காரிடோர் டூமுக்கும் நடுவுல ஒரு கர்ஸ்ட் வேர்ஹவுஸ்ன்றது இருக்கு. இந்த வேர்ஹவுஸ்ல தான் ஜுஜுட்சு ஐயை சேர்ந்தவங்க கர்ஸ்ட் டூல்ஸையும் கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கதான் என்னோட மிச்சம் இருக்க 6 தம்பிகளையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒன்னா இருக்கனால என்னால அந்த டோரை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்னோட கர்ஸ் டெக்னிக்ன்றது அவங்க எந்த டோருக்கு பின்னாடி இருக்காங்கன்றத ஈஸியா காட்டி கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சோசோ சொல்ல, இதை கேட்ட சுக்குமோ சூப்பரா பிளான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, நம்ம மாக்கி அதெல்லாம் இருக்கட்டும் இவன் யாரு முதல்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு யூஜி இப்போதைக்கு அவன் என்னோட அண்ணன் நினைச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னோன்னு கேட்ட சோசோ அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிடுறான். யூஜி என்னை அண்ணன் சொல்லிட்டான், யூஜி என்னை அண்ணன் சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம சோசோ பிளாங்க் அவுட் ஆகி நிற்கும் போது மிச்சருக்கு எல்லாருமே டெங்கன் பேரியரை பார்த்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த சோசோ யூஜி நில்றா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான். இப்படி சோசோ அந்த இடத்துக்கு போனோடனே டோரை கண்டுபிடிச்சிடறான். இந்த டோர் தான், இந்த டோருக்கு பின்னாடி தான் என்னோட தம்பிகளாம் தூங்கிட்டு இருக்காங்க, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை, வாங்க நம்ம திறந்து உள்ள போகலாம் அப்படின்னு நம்ம சோசோவும் யூஜியும் டோரை திறக்க, டோருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம யூஜிக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அந்த டோருக்கு அந்த பக்கம் ஒரு கிரீப்பியான பயங்கரமான காடு இருக்கு. அப்ப நம்ம சுக்குமா வாங்க போலாம், இந்த காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தள்ளி ஸ்டார் காரிடோர் டூமுக்கு போறதுக்கு ஒரு எலிவேட்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம சுக்குமோ சொல்ல, இதை கேட்ட எல்லாரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சோசோ அந்த வேர் ஹவுஸை பார்த்த மாதிரியே நின்றுகிட்டு இருக்கான். அப்ப யூஜி சோசோ வா போலாம் அப்படின்னு சொல்ல, சோசோ அவனோட தம்பிகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேர் ஹவுஸ் கிட்ட போய் எனக்காண்டி இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கடா தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாரும் அந்த எலிவேட்டர்ல ஏறி மேல போய் பார்த்தா அவங்க நடந்து போற இடம் எல்லாமே ரத்தக்கரையா இருக்கு. இப்ப யூஜி இந்த ரத்தக்கரையெல்லாம் பார்த்துட்டு இங்க என்ன நடந்துச்சு, ஒரே ரத்தக்கரையா இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு சுக்குமோ இது எல்லாமே 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நல்லா யோசிச்சு பார்த்தா இப்ப நடக்கிற எல்லா டிஸ்ட்ரக்ஷனுமே அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம சுக்குமோ சொல்ல, இந்த இடத்துல நம்ம சுக்குமோ மென்ஷன் பண்றது வேற எந்த இன்சிடென்ட்டும் இல்ல, நம்ம டோஜி ஸ்டார் பிளாஸ்மா வெசல்ல கொண்டிருப்பான் இல்லையா, அந்த இன்சிடென்ட் தான் நம்ம சுக்குமோ மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே ஒரு டனலை தாண்டி டெங்கன் இருக்க மெயின் பேஸுக்கு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்ல, வெறும் பியூர் ஒயிட் ரூம் மாதிரி தான் இருக்கு. பார்த்த யூஜி என்னது இதுதான் அந்த முக்கியமான பிளேஸா, இந்த இடத்துல எதுவுமே இல்லையே அப்படின்னு நம்ம சுக்குமோவை பார்த்து கேட்க, சுக்குமோ யூஜி கிட்ட இல்ல இது மெயினான பேஸ் கிடையாது, நம்ம எல்லாத்தையுமே டெங்கன் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சுக்குமோவோட மனசுக்குள்ள டெங்கன் ரியல் வேர்ல்ட்ல நடக்கிற எந்த ஒரு இன்சிடென்ட்லயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டாரு. ஆனா இப்போ 6 ஐஸ்ன்றது சீல் ஆயிட்டனால நம்ம டெங்கனை கான்டாக்ட் பண்றது பாசிபிள் தான். ஒருவேளை நான் இந்த இடத்துல இருக்கனால தான் டெங்கன் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்றாரு போல அப்படின்னு நம்ம சுக்குமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம யூட்டா சரி ரைட்டு இந்த இடத்துல எதுவுமே இல்ல, நம்ம சும்மா நின்று டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா சீக்கிரமா திரும்ப போய் சுமிக்கியை காப்பாத்துற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம யூட்டா சொன்னோன்னே எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் திரும்பி போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, என்ன வந்தோடனே கிளம்பிட்டீங்க, உங்க எல்லாத்தையுமே பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்றதோட அப்படியே இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. ஆப்வியஸா பின்னாடி இருந்து கேட்ட வாய்ஸ் யாரோடன்னு நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம மாஸ்டர் டெங்கன் தான். நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் நம்ம டெங்கனோட ஃபேஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க. இதெல்லாத்தையும் தவிர்த்து இந்த சாப்டர்லயும் சரி அடுத்த சாப்டர்லயும் சரி கொஞ்சம் தியரி பேஸ்டாவே போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட ஃபைட்ன்றது இல்ல. இந்த கல்லிங் கேம்ன்றது ஸ்டார்ட் ஆகுதோ அப்பையில இருந்து தான் மாங்கா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு எவ்வளவு சப்போர்ட் வருதுன்றதை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவை கொஞ்சம் சீக்கிரமா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருச்சு, ஏன்னா நடுவில் பொருட்டோ டூப்ளோ ஓடெக்ஸ் மாங்கா வேற வந்துச்சு இல்லையா, அதை கவர் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூஸா வீடியோ போட ட்ரை பண்றேன். பட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜுஜுட்சு கைசன் அனிமேவை முடிச்சுட்டு சும்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம JJK மாங்கா பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் நீங்க பண்ற எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஓகே கைஸ், இந்த சாப்டர் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நினைச்சீங்கன்னா கமெண்ட் ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா DXD அனிமே சேனல்ல போற எல்லா வீடியோவும் பிடிக்கும், ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD அனிமே. なんか増えてる。無限アップねこれ。死んでもまた生き返る気がするね。っていうか本当に死んでしまえ。